பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு முடிந்து 8 மாதங்களுக்கு மேலாகியும் பணி நியமன ஆணை வழங்கப்படாததை கண்டித்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சென்னையில் கையில் புத்தகங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க மறுப்பது ஏன் என்றும், முறைகேடு செய்ய சதி நடக்கிறதா என்றும் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நியமிப்பதற்காக 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 மாதங்களாகிவிட்ட நிலையில் அவர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் இன்று குடும்பத்துடன் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் கையில் புத்தகங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் போட்டித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையும் நிறைவேற்றிவிட்ட நிலையில் தங்களுக்கு பணி ஆணை வழங்க தமிழ்நாடு அரசு மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர். அடுத்த ஜூன் ஜூலைல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருந்தோம் சார். ஜூன் ஜூலை முடிஞ்சு கேஸின் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 8 மாத காலம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படவே இல்லை. கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்டால் 2% கேஸுங்காங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் தகுதியான ஆசிரியர்கள், தகுதி தேர்வு எழுதிட்டோம், பணி நியமன ஆணை தேர்வு எழுதிட்டோம். எங்கள் பணி நியமன ஆணை எங்கே? அதுக்கு தேடி தான் இங்கே வந்தோம். இடையில கேள்விப்பட்டேன், சார் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளுக்கெல்லாம் பணி நியமன ஆணை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு. சந்தோஷத்தில் அன்னையிலிருந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் போராட்டத்துக்கு வருவோம் இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. ஒரு டிகிரிக்கு 3 டிகிரி முடிச்சு வச்சிருக்கோங்க சார் நாங்கள்லாம். அந்த 3 டிகிரி முடிச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இதுக்கு எத்தனை எக்ஸாம் நாங்கள் எழுதுறது? வருஷம் எக்ஸாம் எழுதியே எங்கள் காலம்லாம் போச்சு. இப்போ எங்கெல்லாம் வந்து 58 வயசில் 3 பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் தான் பணியான. அவங்களுக்கு அந்த சர்வீஸ் 2 வருஷம். அதுலேயே ஒரு வருஷத்தை நீங்கள் இப்படி ஓட்டிட்டீங்கன்னா அவங்க சர்வீஸ் பீரியடே முடிஞ்சிருமாங்க சார். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பள்ளிகளில் 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு ஓராண்டில் அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்பட்டு 8 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் நியமன ஆணைகள் இன்னும் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் அரசு வேலை என்பது குதிரை கொம்பை விட அரிதாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு கடந்த 12 ஆண்டுகளாக ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை. அதனால் அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது. இன்னொருபுறம் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பலர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டவுடன் அதற்காக விண்ணப்பித்து போட்டித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு என பல கட்டங்களை கடந்து அவர்கள் ஆசிரியர் பணிக்கு கடந்த ஜூலை மாதமே தேர்வு செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அவர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என்றால் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த முறை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கொடுமையானது. 2018ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அதில் எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் நேரடியாக ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வந்தனர். ஆனால் முந்தைய ஆட்சியில் 20/7/2018 தேதியிட்ட 149 எண் கொண்ட அரசாணை மூலம் பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஆகியோர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றாலும் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுதிதான் பணியில் சேர முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்த அரசாணையை எதிர்த்த அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அதனால் இப்போது பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 3192 பேரும் 2 தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றவர்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. அது மட்டுமின்றி பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளது என்றும், இப்போது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பதிலாக ஆட்சியாளர்களுக்கு பணம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட உள்ளது என்றெல்லாம் வதந்திகள் பரவி வருகின்றன. இவை ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றன. அதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நான் வலியுறுத்தி வருகிறேன். நிதி நெருக்கடியால் தான் நியமனம் தாமதமாவதாக ஒரு கட்டத்தில் செய்திகள் வெளியான நிலையில் அதை பொருட்படுத்தாமல் பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அதைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற பள்ளி கல்வித்துறையின் ஆய்வுக் கூட்டத்தில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துவிட்டதாக செய்திகள் வெளியாகின. அதன் பின்னரும் 3 மாதங்களாகிவிட்ட நிலையில் இன்னும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாதது நியாயமல்ல. எனவே
தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும். அதேபோல் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு 2768 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக கடந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளின் விடைத்தாள்களை திருத்தும் பணி இன்னும் தொடங்காத நிலையில் அவற்றை உடனடியாக திருத்தி தகுதியான தேர்வர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.